ஹலோ, வெல்கம் டு சஃபா பிசியோதெரப்பி அண்ட் ரிஹாப் சென்டர். இப்போ நீ எக்ஸசைஸ் நான் சொல்லி தர போறேன். இந்த மாதிரியான நீ எக்ஸசைஸ் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் எலும்பு மூட்டு தேய்மானம், நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஜவ்வு பிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, நீ இன்ஜுரிஸ், அதாவது சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி, லிகமெண்ட், மெனிஸ்கஸ், அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தெரபியூட்டிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம்னு பாருங்க. நீங்க வீட்லயே செய்யலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படி படுத்துக்கிறணும். படுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு குஷன், காலுக்கு கீழே ஒரு குஷன் வச்சுக்க வேண்டியது, இல்லைன்னா டவல் கூட நீங்க ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மூட்டுக்கு கீழே வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, பேஷண்ட் நீங்க காலை பிரஸ் பண்ண சொல்லணும். ஓகே, ஆமா, பிரஸ் யுவர் நீ. ஓகே, see how he is contracting the knee. எப்படி அமுத்துறாரு பாருங்க. இப்படி அழுத்த போகும்போது என்ன செய்யுது, மசில்ஸ் இங்க உள்ள மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசில்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ வலியும் குறையும். ஸோ கவுண்ட் 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப். இது ஒரு செட்டுங்க. அடுத்து திருப்பி செய்யணும். நம்பர் ஓகே, டூ இட் அகைன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப். 2. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் ஆகுது நீங்க செய்யணும். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னு செய்யணும் சொன்னா, இதுக்கு எஸ்எல்ஆர் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் டெஸ்ட். நீங்க இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன செய்யணும் சொன்னா, நீங்க படுத்துக்கிட்டு இந்த ஒரு கால் மடக்கிறணும், அடுத்த காலை நீங்க இந்த அளவுக்கு தூக்கலாம். ரொம்ப தூக்கக்கூடாது, பேக் பெயின் வரும். இந்த அளவுக்கு தூக்கிட்டு ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி திருப்பி செய்யணும். ஓகே, கமான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தரம் நீங்க இது பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். அடுத்தது என்ன செய்யணும் சொன்னா, நீங்க சைட்ல படுக்கணும். If you don't mind, can you please go to side lying? Okay, இந்த காலை மடக்கி வச்சுட்டு இந்த காலை என்ன செய்யணும் தெரியுமா, ஸ்ட்ரெயிட்டா நீக்கிட்டு இப்படி மேல தூக்கணும், தூக்கி பிடிச்சுக்கணும். ஓகே, கமான். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னு சொன்னா, ஓகே கமான், சிட் டவுன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா, நீங்க நம்ம ஹைட்டா சேர்ல உட்காந்துக்கலாம், இல்லைன்னா பெட்ல உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன செய்யலாம் சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வெயிட் போடாம நீங்க காலை மேல தூக்கணும். ஓகே, கமான். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது வெயிட் இல்லாம ஃப்ரீ எக்ஸசைஸ் சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் செய்யலாம், 20 டைம்ஸ் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. வலி இருந்துச்சுன்னா நிப்பாட்டிருங்க. இதனால செய்யறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகும்போது சில பேர் கால் இப்படி வளைஞ்சிருக்கும். அந்த வளைவானது என்ன செய்யும் சொன்னா சரிப்படுத்தப்படும். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்த்ரைட்டிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிகமெண்ட் இன்ஜுரியில மசில் பவர் நல்லா இருக்கணும். மசில் பவர் இருந்தா தான் உங்களுக்கு 100% கியூர் கிடைக்கும். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம்.